இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவராய் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற நற்கருணை நாதரை நாங்கள் சிரம் தாழ்த்தி வணங்கி நாங்கள் அவரை வரவேற்போம். பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்திலே நற்கருணையில் வீற்றிருக்கும் உயிருள்ள இயேசுவை பார்க்க ஆவலோடு வந்திருக்கிறோம். நாம் இந்த வேளையில் ஏதோ ஒரு தேவையோடு தான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். அது எமது சரீரத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் நோயாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எங்கள் மனதினை காயப்படுத்திய வேதனைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலையில்லா பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி எமது பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். இந்த வேதனைகளிலிருந்து நான் எப்படி மீட்பு பெற முடியும் என்று இந்த வேளையில் யாரெல்லாம் இந்த நற்கருணை முன் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு கூறுவது இதுவே. யோவான் 8:36 சொல்லப்பட்டது போல, மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையில் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையில் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வமாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஜீவனுள்ள தெய்வமாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எங்களை
காயங்களை ஆற்றும் ஒரு உற்ற நண்பராய் அவர் இந்த மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5 நாங்கள் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்களை புரிவார். உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்களை புரிவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த வியத்தகு செயல்களை செய்ய இயேசு இந்த நற்கருணையின் வடிவமாக உங்கள் முன் வந்திருக்கிறார். உங்கள் இல்லத்திற்கு கடந்து வந்திருக்கிறார். எங்கள் இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாக அவர் வந்திருக்கிறார். யாரும் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறவர்களுக்கு தகப்பனாக, தாயாக எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஏசாயா 41:13 நாம் பார்க்கிறோம், ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாக இருப்பேன். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாக இருப்பேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த வேளையில் கூட என் கூடவே இருப்பேன் என்று எங்கள் ஒவ்வொருவர் முன்னும் அவர் இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் இல்லங்களில் இருக்கும் பொழுதும் நீங்கள் கண்களை மூடி பயபக்தியோடு என் கூடவே இரும் இயேசுவே, என் கூடவே இரும் இயேசுவே என்று அவரை பார்த்து நாம் சொல்வோமாக, எங்கள் பக்கத்திலே இரும் இயேசுவே என்று இந்த வேளையில் பாடலை பாடி நாங்கள் அவரை அழைத்து எங்கள் அருகிலே இருக்கும்படியாக சொல்லுவோம். வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்த இயேசுவே, இந்த வேளையில் நான் இருளாக இருக்கிறேன் இயேசுவே, என் உள்ளத்திலே ஒளிச்சமாக வாரும் இயேசுவே. என் வாழ்க்கையிலே ஜீவன் இழந்து போய் உயிரற்ற நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் ஜீவனாக வாரும். எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்பா, எனது வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தான் அப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, பக்கத்திலே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
நேரத்தில் நீர் தாயாக என்னோடு கூட இருந்தீர். நான் காயப்பட்ட நேரத்திலே என் தகப்பனாக என்னோடு கூட இருந்தீர். என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, எனக்கு எல்லாமே நீர்தான் என்று இந்த வேளையில் சமர்ப்பிப்போம். சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. நாம் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீர்தானப்பா என்று ஒப்புக் கொடுப்போம். அழுது சொல்லுவோம், என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஐயா. நீர் இல்லாமல் தொடுங்க ஆண்டவரே, முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஐயா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பிரியமானவர்களே, யோவான் 5:1-9 வரை நாங்கள் வாசிப்போம். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகே 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெதஸ்தா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்திற்கு இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவர் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் விட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த அந்த மனிதரை இயேசு சுகப்படுத்தினார். இன்றும் சுகம் தேவை என்று யாரெல்லாம் இந்த நற்கருணை நாதர் முன் மன்றிட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, இயேசப்பா என்னை சுகப்படுத்தும் என்று அழுது அவரிடம் வேண்டுவோம். இயேசப்பா என்னை தொட்டு சுகப்படுத்தும் என்று கதறி அவரிடம் வேண்டுவோம். அவர் சுகப்படுத்தும் தகப்பனாய் இருக்கிறார். இந்த வேளையில் எந்த இடங்களில் உங்களுக்கு நோய் இருக்கிறதோ அந்த இடங்களே உங்கள் கரங்களை வைத்து கொண்டு, இயேசப்பா என்னை சுகப்படுத்துங்க, அப்பா என்னை சுகப்படுத்துங்க, என்னை சுகப்படுத்துங்க. 38 ஆண்டுகளாய் அந்த குளத்தின் அருகே இருக்கிற அந்த நபரை போல நான் வாடி பதங்கி இந்த வீட்டிலேயே கிடக்கிறேன். ஆண்டவரே என்னை தொட்டு சுகப்படுத்தும் ஐயா.
என்னை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. வைத்தியர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் ஆண்டவரே. பணம் இல்லையே, இந்த நோயை குணப்படுத்த எனக்கு பணம் இல்லையே, யாரும் என்னோடு கூட இல்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த வேளையில் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். ஒன்றுமில்லாமையில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாருமே இல்லை, என்னிடம் ஒன்றுமே இல்லை, என்னை குணப்படுத்த யாருமே இல்லை, என் அருகில் யாருமே இல்லை அப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் பார்த்து இயேசு அவரது காயங்களால் உங்களுக்கு சுகத்தை தர எங்கள் மத்தியில் இந்த வேளையில் நற்கருணை நாதராக கடந்து வந்திருக்கிறார். நாங்கள் கண்களை திறந்து அவரை உற்று நோக்கி பார்ப்போம். அப்பா, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த வேளையில் என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று நாங்கள் இந்த வேளையில் கதறி அழுது தேவனிடம் கேட்போம். அப்பா சுகப்படுத்துங்க, அப்பா சுகப்படுத்துங்க, என்னை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உமது தழும்புகளால் எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே. உமது இரத்தத்தால் இந்த வேளையில் என் காயங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையில் அப்பா என்னை தொட்டு சுகப்படுத்தும் ஐயா என்று அழுது தேவனிடம் கேட்போம். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் உங்களுக்கு சுகம் எந்த இடத்துல தேவை என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த இடத்துல நீங்கள் தொட்டு பாருங்கள், உங்களுக்கு தேவன் சுகம் கொடுத்திருப்பார். இந்த வேளையில் நீங்கள் உங்கள் அவயவங்களை அசைத்து பாருங்கள், தேவன் சுகம் கொடுத்திருப்பார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமில்லாமையில் இருந்த எங்களை அவர் தூக்கி எடுத்து மகனாக மகளாக எங்களை உருவாக்கி அவர் வணைந்து எங்களை அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். எந்த சத்துருவும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வேளையில் தேவன் எங்களை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். தேவன் விசுவாசத்தோடு சொல்வோம், விசுவாசத்தோடு சொல்வோம். இயேசு 38 வருடங்களாய் அந்த குளத்தருகிலே இருந்தவரை சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இந்த வேளையில் விசுவாசத்தோடு எழுந்திருப்போம். தேவன் என்னை சுகப்படுத்தி விட்டார் என்று விசுவாசத்தோடு எழுந்து நிற்போம். இந்த வேளையில் தேவன் எங்களை சுகப்படுத்தி விட்டார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு எழுந்து நிற்போம். அதே போல் எமது ஆள் மனதின் துக்க பாரமெல்லாம் அவரிடம் ஒப்படைப்போம். தனிமையில் மனமுடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு பார்த்து சொல்கிறார், உனக்காக என் ஜீவனையே நான் கொடுத்தேனே என்று அவர் சொல்கிறார். இந்த துன்பத்திலிருந்து, இந்த துயரத்திலிருந்து, இந்த நோயிலிருந்து உன்னை மீட்பதற்காக என் ஜீவனையே கொடுத்தேனே என்று இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். 2 கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து சொல்லுவோம், ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தியது உமது அன்பு ஆண்டவரே. உமது அன்பு, அந்த அன்பு தெய்வத்துக்கு இந்த வேளையில் எங்களை சுகப்படுத்திய அந்த அன்பு தெய்வத்துக்கு, எங்களை நலமளித்த அந்த அன்பு தெய்வத்துக்கு, எங்களுக்கு விடுதலை தருகிற அந்த அன்பு தெய்வத்துக்கு நன்றி சொல்லி நாங்கள் இந்த வேளையில் அப்பா உமக்கு நன்றி என்று இந்த பாடலினூடாக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்வோம். நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. சேர்ந்து பாடுவோம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன
நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நட்பு ஜீவிதத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிப்போம். எங்கள் ஜீவிதத்தை தேவனிடத்திலே சமர்ப்பிப்போம். எங்கள் மனதின் எல்லா பாரங்களை, எல்லா குறைகளை தேவனிடத்திலே சமர்ப்பிப்போம். யாரிடமே சொல்ல முடியாது, யாருமே பகிர்ந்து கொள்ள இல்லை என்கின்ற அந்த காரியங்களை இந்த வேளையிலே தேவனிடம் சமர்ப்பிப்போம். அப்பா, உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்த என்னை இந்த நாள் வரைக்கும் காத்து வழி நடத்தின என் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையே. அந்த தெய்வத்துக்கு நாங்கள் இந்த வேளையில் நன்றி சொல்லுவோம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே, மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். உம் சொந்தமாக்கவே, மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீர். ஜீவ அன்பு என்ன உன்னதம்! இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் நன்றி சொல்லுவோம். இந்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். நாங்கள் என்ன செய்து நன்றி சொல்வோம்? நாங்கள் எங்கள் குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த தெய்வத்திற்கு. இந்த வேளையில் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் வரைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு உணவு தந்து போஷித்து காத்து வழி நடத்துகிற அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுவோம். என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நட்பு ஜீவிதத்தை நான் உந்தன் முன்பே சமர்ப்பிக்கலாம். எங்கள் ஆழ் மனதில் இருக்கிற துக்க பாரம் எல்லாம் இந்த வேளையிலே தேவனிடத்திலே சமர்ப்பிப்போம். அந்த வேதனைகளினால் தேவனை துதிக்க கூட முடியாதபடி நாங்கள் தேவன் முன்பதாக போய் நிற்கும் பொழுது அந்த வேதனைகள் தான் எங்கள் கண் முன்பதாக வருகிறது. அந்த வேதனைகள் கண்ணீராக எங்கள் கண் முன்பதாக வருகிறது. அப்பா, என்னை குணப்படுத்தும், என் வேதனைகளை எல்லாம் எடுத்து மாற்றும். யாரெல்லாம் எங்களை காயப்படுத்தி இருக்கிறார்களோ, வேதனைப்படுத்தி இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் இந்த நற்கருணை முன்பதாக நாங்கள் சமர்ப்பிப்போம். எங்களை காயப்படுத்தியவர்கள், எங்களை வேதனைப்படுத்தியவர்கள் அப்பா, அவர்களை மன்னியும். இந்த வேளையில் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. என் ஆள் மனதின் துக்க பாரம் எல்லாம் நீர் நீக்கி எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆள் மனதின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆள் மனதின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லை. தன்னன் தனிமையிலே மனம் உடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையில இயேசுவே தொடும் ஆண்டவரே. நீர் உமது ஜீவனை கொடுத்து எங்களை ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் மறந்து போய் தனிமையிலே மனமுடைந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனை கொடுத்து ரட்சித்திரே, தேவன் என் அடைக்கலம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எங்கள் ஜீவிதத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நாங்கள் சொல்லுகிற ஒரே நன்றி பலி அதுதான். அப்பா, என்னை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என்று அவரிடத்தில் எங்களை சமர்ப்பிப்போம். இந்த வேளையில
இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் முன்பதாக அப்பா என்னை உமக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை உமக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை குறித்திருக்கிற எல்லா கவலைகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என்று அவரிடத்தில் சமர்ப்பிப்போம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? இந்த நட்பு ஜீவிதத்தை நான் உந்தன் முன்பே சமர்ப்பிக்கலாம். அன்பான பிள்ளைகளே, என்னை அன்பு செய்கின்ற ஆண்டவர் இந்த வேளையிலே எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக தவம் கடந்து காத்திருக்கிறார். திருப்பாடல் 95 ஆசான் சொல்லுவார், வாருங்கள் என்னுடைய ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் முழந்தாள் படியிடுவோம். அன்பான பிள்ளைகளே, கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான இந்த நேரத்தில் வேபம் தொலைக்காட்சி ஊடாக என்னுடைய ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள் முகம் முகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான பிள்ளைகளே, இது வரும் நிகழ்வு அல்ல. என்னுடைய ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஆண்டவரினாலே அன்பு செய்யப்படுகின்ற பிள்ளைகள், என்னுடைய ஆண்டவர் கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டெடுத்த பிள்ளைகள் தான் நாங்கள். நாங்கள் எங்கும் இருக்கலாம், ஆனால் அந்த தேவன் உண்மையாகவே இந்த வேளையிலே நற்கருணையின் வடிவத்திலே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகளிலே இருந்து கொண்டு, உங்களுடைய தொழில் நிறுவனங்களிலே இருந்து கொண்டு, நீங்கள் சில வேளைகளிலே எழுந்து நடக்க முடியாமல் உங்களுடைய படுக்கையிலே படுத்து கொண்டு என்னுடைய ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சக்கர நாட்காலியிலே நடக்க முடியாமல் இருந்து கொண்டு என்னுடைய ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கலாம், அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனவே அன்பான பிள்ளைகளே, நான் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளங்களை திறந்து பாருங்கள். உங்களுடைய ஊன கண்களை மட்டுமல்ல என்னுடைய அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய இதயங்களை திறந்து என்னுடைய ஆண்டவரை அற்புதமாக பாருங்கள், அருளோடு பாருங்கள், நம்பிக்கையோடு பாருங்கள். அன்பான ஆண்டவரே, நிகரில்லாத அன்பின் பெருக்கத்தால் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கும் என் கருணை தெய்வமே, ஆச்சரியமான இந்த அருட்சாதனத்திலே உண்மையாகவே வீற்றிருக்கின்ற உம்மை நானும் என்னுடைய குடும்பமும் தாழ்படிந்து வணங்குகின்றோம். அப்பா ஆண்டவரே, அப்பத்தின் சாயலிலே மறைந்து பேரன்புடன்
அனைவருக்கும் அருள் புரிய வீற்றிருக்கின்ற என்னுடைய பரம்பொருளே, என்னுடைய ஆண்டவரே, நாங்கள் நற்கருணையை எங்களுடைய வாழ்வின் மையமாக கொள்ளவும், எமது நாளாந்த கவலைகளிலே துன்பங்களிலே ஆண்டவரே உம்முடைய அன்பு பிரசன்னத்தை, நற்கருணை பிரசன்னத்தை நாடி சரணடையவும், உம்முடைய அன்பான தேவ பராமரிப்பிலே உறுதியான நம்பிக்கை கொள்ளவும் ஏற்ற மனநிலையை எங்களுக்கு தந்தருளும் நல்ல ஆண்டவரே. அமேன், அமேன், அமேன். அன்பான பிள்ளைகளே, இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற அற்புதமான நேரம். எனவே இந்த வேளையிலே தூய பவுலடியார் எப்படி நம்முடைய ஆண்டவரை சந்தித்து அவரினாலே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய கிறிஸ்துவில் வாழுகின்ற வாழ்வை நம்மோடு பகிர்கின்றாரோ, அதே உணர்வோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது கடிதம் 12வது வசனம் அதிகாரம் இறை வசனங்கள் 7 தொடங்கி 10, 11 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறையொன்று என்னுடைய உடலிலே தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூர்தனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாமல் இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என்னுடைய அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என்னுடைய வலுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என்னுடைய வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்வேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, இந்த நேரம் அற்புதமான நேரம், அருள் நிறைந்த நேரம். நம்முடைய வாழ்விலே அன்பான பிள்ளைகளே, இந்த நேரத்தை யாரும் நமக்கு தர முடியாது. எனவே இந்த அற்புதமான நேரத்தில் பவுலடியார் ஓர் சவுலாக தமஸ்கு நகருக்கு சென்று என்னுடைய ஆண்டவரை துன்புறுத்த சென்ற பொழுது என்னுடைய ஆண்டவர் பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்டு தான் யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய அற்புதமான கருவியாக அவரை மாற்றினார். எனவே அவருடைய வார்த்தைகளை மான பிள்ளைகளே இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்டோம். தன்னுடைய உடலிலே ஏதோ ஒன்று தைக்கின்ற முள்ளை போல அவருக்குள் இருப்பதாக அவர் உணர்கின்றார். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த சவுலென்று சொல்லி பவுலாக மாற்றிய இந்த அற்புதமான கருவி அன்பானவர்களே, என்னுடைய ஆண்டவரை முழுமையாக சுவைத்தது. அதனால் ஆண்டவர் அவரை ஆட்கொண்டார். அதனால் தான் எழுதிய கலாத்தியருக்கு எழுதிய 2வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே பவுலடியார் சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்று சொல்லி. அன்பான பிள்ளைகளே, எனவே இந்த வேளையிலே என்னுடைய இந்த ஆண்டவர், பிள்ளைகளே, நான் எங்கிருந்தாலும்
நான் ஏற்கனவே சொன்னதைப் போல, உன்னால் முடியாமல் படுக்கையிலே நீ கிடந்தாலும், உன்னால் நடக்க முடியாமல் நீ நாட்காலியிலே இருந்தாலும், ஐயோ என்னுடைய நோய்களை தீர்ப்பதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லையே என்று சொல்லி நீ கேன்சர் வைத்தியசாலையிலே இருக்கலாம், அங்கொடையிலே மனநோய் வைத்தியசாலையில் இருக்கலாம், பரவாயில்லை. அதையெல்லாம் உன்னுடைய உடலை, உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய ஆன்மாவை குத்துகின்ற ஒரு முள்ளுதான். ஆனால் அன்பான பிள்ளைகளே, அதையும் தாண்டி இந்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றவாறு, என்னுடைய அருள் உனக்கு போதும். நீ வலிமையற்றவனாக இருக்கின்ற பொழுது, நீ நோயாளிகளாக இருக்க பொழுது, கடவுளை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி உன்னுடைய வாழ்விலே, உன்னுடைய ஆன்மீக வாழ்விலே உனக்கு வறட்சி ஏற்படுகின்ற பொழுது, என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அருள் உனக்கு போதும். பிள்ளைகளே, இந்த வார்த்தை இப்பொழுது உங்களுடைய உள்ளங்களை தொட வேண்டும். அன்பான பிள்ளைகளே, இங்கிருப்பவர் என்னுடைய ஆண்டவர், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, இந்த வேளையிலே ஒரு அனுபவத்தை நான் பருகிறேன். இன்றைக்கு சில மாதங்களுக்கு முன்பு இதே இடத்திலே அன்பானவர்களே, கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அற்புதமான நாங்கள் நற்கருணை இந்த வழிபாட்டை செய்து கொண்ட பொழுது அன்பானவர்களே, நானும் சேர்ந்து, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, பிரியமானவர்களே, இந்த வேவம் டிவி ஊடாக நாங்கள் நோயாள பெருமக்கள் எல்லோருக்காகவும் சேவித்தோம். அன்பானவர்களே, அதிலே நம்முடைய இந்த வேவம் தமிழ் இந்த அற்புதமான நிகழ்வுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சகோதரி எனக்கு எடுத்து சொன்னார், ஃபாதர், நீங்கள் அன்றைக்கு ஆண்டவருக்கு வழிபாடு செய்த பொழுது ஒரு அம்மா நடக்க முடியாமல் நாட்காலியில் இருந்து அவர் இப்பொழுது நடந்து ஆண்டவரை புகழ்வதாக தனக்கு கடிதம் வந்திருப்பதாக அன்பான பிள்ளைகளே எனக்கு சொன்னார். சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பான பிள்ளைகளே, என்னவென்று சொன்னால், பிள்ளைகளே, இங்கு நடப்பது ஒரு வெறும் தொலைக்காட்சி நிகழ்வு அல்ல. பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் ஆண்டவரை தொட முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவரை பார்ப்பதற்கு எனக்கு கண்கள் இல்லை, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எனக்கு காதுகள் இல்லை, அவருடைய வார்த்தையை பேசுவதற்கு என்னுடைய நா கட்டப்பட்டிருக்கிறது, எனக்கு நடக்க முடியாது என்று யார் யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ, அன்பான பிள்ளைகளே, இது அற்புதமான நேரம். நம்புங்கள், என்னுடைய ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய இதயத்திற்குள் என்னுடைய ஆண்டவர் வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே. ஆனால் இந்த வேளையிலே பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை பார்த்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எங்கே என்னென்னு சொன்னால், பிரியமான பிள்ளைகளே, மத்தேயு நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்னுடைய ஆண்டவர் சொல்லுவார், என்ன கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு இறை வார்த்தையும் தெரியாது, உங்களுக்கு கடவுளின் வல்லமையும் தெரியாது. பிள்ளைகளே, இது இன்று எனக்கு சொல்லப்பட்ட ஆண்டவருடைய எச்சரிக்கை வார்த்தை. இது இன்றைக்கு என்னுடைய குடும்பத்திற்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை வார்த்தை. இது என்னுடைய சொந்த பங்குக்கு, என்னுடைய சொந்த சமுதாயத்திற்கு பிரியமான பிள்ளைகளே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை. மாணவர்களே, அப்போ எங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இயேசு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டு நிச்சயமாக இன்று எனக்கு பொருந்தும், என்னுடைய குடும்பத்திற்கு பொருந்தும், நான் வாழுகின்ற, என்னுடைய ஆண்டவர் குடிகொள்ளுகின்ற என்னுடைய பங்கு சமுதாயத்துக்கு பொருந்தும். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், திருத்தூதர் பணி 27வது வசனத்திலே தூய பவுலடியார் இன்னொரு அனுபவம். அவர் கைது செய்யப்பட்டு
ரோமை நகருக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது அன்பானவர்களே, பவுலடியார் சொல்லுவார், என்னுடைய ஆண்டவரினாலே ஆட்கொள்ளப்பட்டு கடலிலே புயல் வீச போகிறது, எனவே கடல் பயணத்தை தவிருங்கள். ஆனால் பிரியமான பிள்ளைகளே, மாலுமி என்ன சொல்லுவான்? இல்லை, கடலிலே அமைதி, எனவே கடல் பயணம் செய்யலாம் என்று சொன்ன பொழுது பிரியமான பிள்ளைகளே, அங்கு தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறோம், அங்கு அமைதி பெரும் புயல் காற்றாக மாறி அங்கிருந்த உடம்பைகளுக்கும் உயிருக்கும் சேதம் ஏற்படுத்தாங்க. அன்பான பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். எப்பொழுது அன்பானவர்களே நாங்கள் என்னுடைய ஆண்டவருடைய ஞானத்தை விடுத்து மனித ஞானத்திற்கு நான் விட்டு கொடுக்கின்ற பொழுது, நிச்சயமாக பிள்ளைகளே, என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்ப வாழ்விலே, என்னுடைய குருத்துவ வாழ்விலே, என்னுடைய துறவற வாழ்விலே நிச்சயமாக புயல் வீசும். பிள்ளைகளே, என்னுடைய வாழ்விலே நான் கடவுளுக்கு நேரத்தை கொடுக்காமல் என்னுடைய நேரத்தை வீணாக்குகின்ற பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்விலே புயல் வீசும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், குடும்ப நாள். பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், என்னுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் எப்படி பயன்படுத்துகின்றோம்? எஸ் ஆண்டவருக்குள் எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அது கடவுளுடைய நாள் என்று உனக்கு தெரியாதா? நல்லா இருக்கும். தேவையில்லாமல் பொழுதை போக்குகின்ற பொழுது அன்பானவர்களே தென்றல் தான் வீசும். ஆனால் அன்பான பிள்ளையே, அது கடவுளுடைய நாள். எனவே அந்த நாளை கடவுளுக்கு உன்னால் கொடுக்க முடியாவிட்டால் அருமையான பிள்ளையே நீ யார்? அதே போல் அன்பான பிள்ளையே, அந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய குடும்பத்தினுடைய நாள். எனவே குடும்பமாக உன்னால் திருப்பலிக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால், குடும்பமாக திருப்பலிக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க முடியவில்லை என்று சொன்னால், குடும்பமாக ஒன்றாக கதைக்க நேரமில்லை என்று சொன்னால், குடும்பமாக ஒன்றாக சாப்பிட நேரமில்லை என்று சொன்னால், குடும்பமாக இறைவார்த்தையை கேட்க நேரமில்லை, ஆனால் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு நேரம் இருக்கு என்று சொன்னால், பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய எச்சரிக்கை, நிச்சயமாக உங்களுக்கு இறைவார்த்தையும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்று சொல்லி என்னை நோக்கி வருவதாக இருக்கும். அன்பான பிள்ளைகளே, அன்பானவர்களே, இந்த வேளையிலே என்னுடைய ஆண்டவரை பார்த்து நான் மன்றாடுகிறேன். அன்பான பிள்ளைகளே, பாருங்கள், எசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எனக்கு சொல்லுவார். அன்பான பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டாலும், என்னுடைய ஆண்டவரை நான் எங்கிருந்தாலும் பார்த்தாலும், அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே பல சவால்களை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்விலே பலவிதமான புயல்களை அன்பான பிள்ளைகளே நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேளையிலே என்னுடைய ஆண்டோடைய வார்த்தைகளை கேளுங்கள். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அன்பான பிள்ளைகளே. கலங்காதே, நான் தான் உன்னுடைய கடவுள். நீ யாரையும் நம்பாதே, யாரையும் தேடி போகாதே. ஏனென்று சொன்னால் நான் உன்னுடைய கடவுளாக இருக்கிறேன். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். என்னுடைய நீதியின் கரத்தால் உன்னை தாங்குவேன். சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி இயேசுவே. அன்பான பிள்ளைகளே, திருப்பாடல் 121 3-4 வசனத்திலே அன்பானவர்களே திரும்பவும் நாங்கள் படிக்கிறோம். எனக்கு எங்கிருந்து உதவி வரும்? தொடர்ந்து விடை வருகிறது. உன்னையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து மட்டுமே எனக்கு உதவி வரும். உம்மை காக்கின்ற என்னுடைய கடவுள் அவர் உறங்கிவிட மாட்டார். அதே போல இஸ்ராயேலை, அதாவது புதிய இஸ்ராயலாகிய என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பங்கு சமுதாயத்தை, என்னுடைய திரு அவையை காக்கின்ற என்னுடைய கடவுள் கண் அயர்வதுமில்லை,
உறங்குவதும் இல்லை. அன்பான பிள்ளைகளே, இந்த வேளையிலே சிறப்பாக திருப்பாடல் மீண்டும் 50:15 சொல்வதைப் போல, துன்ப வேளையிலே என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நாங்கள் ஆண்டவரை மீண்டுமாக புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நாடி வந்திருக்கிறேன் அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா என்று சொல்லி நாங்கள் மீண்டுமாக உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்தின்றோம் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அவருடைய பாதம் அமர்ந்து கொள்வோம். நம்முடைய இதயங்களை திறந்து நம்முடைய கஷ்டங்களை அவரிடம் எடுத்து சொல்வோம். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே, உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே, உம் ஆண்டவரே, என்னை அன்பு செய்கின்றவரே, இந்த அருள் நிறைந்த உம்முடைய பிரசன்னம் இந்த அற்புதமான முகத்தை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே மகத்துவமுள்ள வல்லமையுள்ள ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் எங்களை, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்காக உதிக்கின்ற சூரியன், எனக்காக ஒளி தருகின்ற நிலவு, விண்மீன்கள், நான் சுவாசிக்கின்ற காற்று, ஆண்டவரே, எல்லாமே நீர் எனக்கு தந்த கொடையல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் கண்விழித்து எழுகின்ற பொழுது உம்முடைய ஆற்றலால், உம்முடைய ஆவியால் புதிய ஆற்றலுடன் உம்முடைய வார்த்தையை தந்த அற்புதமான கடவுள் நீர் அல்லவா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆண்டவரே, இயேசுவே, நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற என்னுடைய அன்பு பெருக்கே, என்னோடு வென்றிருக்கின்ற இம்மானுவேல் கடவுளே, உமக்கு ஆராதனை, உமக்கு நன்றி இயேசுவே. பகைத்தாலும் எந்த நாளிலும் எங்களுடைய பாவங்களை, தீய செயல்களை நீர் பார்க்காமல் ஆண்டவரே, உதாரி அப்பாவை போல எங்களை தேடி ஓடி வருகின்றீர். ஆண்டவரே, நல்ல ஆயனாக எங்களை தேடி கண்டவுடன் எங்களை தூக்கி வருகின்ற ஆண்டவர் நீதான் அப்பா.
ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளும் நீர் கடந்து வந்து கொண்டிருக்கமைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நீர் எந்த இடத்தில் இருக்கிறீரோ, ஆண்டவரே, நீர் யாரையெல்லாம் சந்திக்கிறீரோ இந்த வேளையிலே, ஆண்டவரே, உம்மிடம் நேரடியாக வர முடியாமல் எத்தனையோ என்னுடைய பிள்ளைகள் பலவிதமான நோய்களினாலே கட்டில்களிலே சக்கர நாட்காலியிலே அமர்ந்திருக்கிறார்கள். என்னுடைய இயேசுவே, அவர்களை தொடும் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறப்பாக இந்த வேபும் தொலைக்காட்சி ஊடாக உம்முடைய வார்த்தைகளை பார்க்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவரே. சிறப்பாக இந்த வேபம் தொலைக்காட்சியுடைய முகமாத்துவ தந்தையாக இருக்கிற மிலன் சில்வா அவர்கள், ஆண்டவரே, அவர் சோமீனமுற்று இருக்கின்ற இந்த வேளையிலே அவரை தொடும் ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவரே, நீர் அவரை தொட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. இந்த வேவும் தொலைக்காட்சியூடாக எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய அன்பு பிரசன்னத்தை, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை தொடும் ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஜீசஸ், thank you ஜீசஸ், thank you ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் நிந்தை அவமானங்களுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரியிலே உம்முடைய உயிரை தந்த அற்புதமான கடவுள் நீர்தானே ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கேட்கின்றீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புனிதமான இடத்திற்கு வருகின்ற பொழுது அன்பானவர்களே, எத்தனையோ ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அனாதைகளாக அன்பானவர்களே பல்வேறு நோயினாலே ரோட்டின் இரு பக்கத்திலும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற அன்பான தகப்பனே, அவர்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. அவர்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே முன் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் அனாதையாக, எத்தனையோ குடும்பங்கள் தந்தையை இழந்து, தாயை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, உறவுகளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, எல்லாரையும் கூட ஒப்படைக்கின்ற தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று உம்முடைய திட்டம் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய திட்டம் மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வை தரும் ஆண்டவரே. அது நிச்சயமாக எங்களுக்கு அழிவை தராது என்பதை உமக்கு முன்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இந்த நாட்டிலே ஒரு நல்லதொரு தலைவரை தேடுவதற்காக இந்த நாட்களை நாங்கள் செலவழிக்கின்ற பொழுது ஆண்டவரே, தலைமைத்துவம் நீர் எங்களுக்கு தருகின்ற கொடை அப்பா. எனவே நீர் விரும்புகின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைவரை, எங்கள் எல்லோரையும் உம்பால் ஈர்த்து கொள்ளுகின்ற தலைவரை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, நிலத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற விவசாயிகள், தோட்டங்களிலே, சிறப்பாக குறிஞ்சி நிலங்களிலே, தேயிலை தோட்டங்களிலே, ரப்பர் தோட்டங்களிலே ஆண்டவரே தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்காக பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவிக்கின்ற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஏறெடுத்து பாருங்கள் அப்பா. கடலை மட்டுமே நம்பி இருக்கின்ற மீனவர்கள், வியாபாரத்தை மட்டுமே தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற இருக்கின்ற வியாபாரிகள், அரச பணியாளர்கள், ஆண்டவரே அவர்கள் எல்லோருக்கும் நீர் மட்டுமே ஆண்டவர். ஆண்டவரே, உம்மை மட்டுமே அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை எல்லோரையும் கண்கொண்டு பாருங்களப்பா ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா. நிச்சயமாக அன்று மட்டுமல்ல, இன்றும் நீர் அவர்களுடைய
அவைய குரல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, எல்லோருடைய குரலையும் கேட்பீர் ஆண்டவரே. அவர்களை தொடுங்களப்பா, தொடுங்களப்பா. இன்றும் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான யுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியுங்கள் தகப்பனே. இந்த உலகத்திலே நீர் கொண்டு வந்த உண்மையான அமைதி, உண்மையான நிம்மதி, உம்முடைய அன்பு பிரசன்னம் உண்மையாகவே நிறைந்திருக்க ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியுங்கள். அமேன், அமேன், அமேன். நல்ல பிதாவே, இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த